இருந்து 1796 வரைக்கும் அவங்க 1730 செல்லமுத்து ராமநாதபுரத்தை சேர்ந்த செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் வந்து மகளாக வந்து பிறந்திருப்பாங்க. 1730 ஒரே பெண் வாரிசு அப்படிங்கறனால மன்னருக்கு வந்து ராமநாதபுரம் மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால ஒரே பெண் வாரிசு அப்படிங்கிற காரணத்தால பல்வேறு வால் பயிற்சி வில் பயிற்சி எல்லாமே இளம் வயதிலேயே இந்த வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஆங்கிலம் பிரெஞ்சு உருது அப்படி மாதிரி பல்வேறு மொழிகள் வந்து தெரியும். ஆங்கிலம் பிரெஞ்சு உருது மொழியில வந்து கை தேர்ந்திருந்தாங்க. இவங்க 16 வயதுல வேலுநாச்சியார் அவர்கள் 16 வயதுல முத்து வடுகநாதர் அப்படிங்கிற சிவகங்கை மன்னருக்கு முத்து வடுகநாதர் அப்படிங்கிற சிவகங்கை மன்னருக்கு வந்து திரும்ப போர் அப்படின்னு பார்த்தா 1772 காளையார் கோயில்ல சிவகங்கை மன்னருடைய காளையார் கோயில் பகுதியை வந்து ஆற்காட்டு நவாபும் கர்னல் பான்சோரும் வந்து சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. 1772 காளையார் கோயில் பகுதியை ஆற்காட்டு நவாபும் கர்னல் பான்சோரும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்றப்போ அந்த ஆற்காட்டு காளையார் கோயில் போர்ல வந்து சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் வந்து இறந்து போயிருப்பாரு. 1772 ஆற்காட்டு நவாபும் கர்னல் பான்சோரும் வந்து காளையார் கோயில் போர்ல வந்து முத்து வடுகநாதர் வந்து கொலை பண்ணிருப்பாங்க. படுகொலை நடந்த பிறகு 8 ஆண்டுகள் வந்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில வந்து கோபாலநாயக்கர் உதவியோட இவங்க மறைந்து வாழ்றாங்க. வேலுநாச்சியார் 8 ஆண்டுகள் வந்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சிக்கு 8 ஆண்டுகள் கோபாலநாயக்கர் உதவியோட மறைந்து வாழ்றாங்க. அந்த 8 ஆண்டுகள் வந்து பல்வேறு திட்டங்கள் தீட்டுறாங்க. நுண்ணறிவு படைப்பிரிவோட உதவியோட ஆங்கிலேயர்கள் வந்து எங்க வந்து ஆயுதங்களை வந்து சேமிச்சு வச்சாங்க அதெல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு 1780 வந்து ஹைதர் அலியும் ஒரு 5000 படை வீரரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஹைதர் அலியும் ஒரு 5000 படை வீரர்களை இவங்களுக்கு துணையா வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவங்களோட அமைச்சர் வந்து வேலுநாச்சியாரோட அமைச்சர் பேர் வந்து தாண்டவராயர். வேலுநாச்சியாரோட அமைச்சர் பேர் வந்து தாண்டவராயர். தாண்டவராயரோட தலைமையில பெண் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் மருது சகோதரர்கள் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கும் தலைமை தாங்கிறாங்க. குயிலி வந்து உடையாள் அப்படிங்கிற பெண் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் மருது சகோதரர்கள் வந்து ஆண் படைப்பிரிவுக்கும் வந்து தலைமை தாங்கிறாங்க. குயிலி அப்படிங்கிறவங்க வந்து உடையாள் அப்படிங்கிற பெண் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிறாங்க. மருது சகோதரர்கள் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கிறாங்க. ஹைதர் அலியில இருந்து ஒரு 5000 படை வீரர்கள் கோபாலநாயக்கருடைய ஆர்மியும் குயிலி மற்றும் மருது சகோதரர்கள் தலைமையில ஒரு படை வந்து கிளம்பி போகுது. ஃபர்ஸ்ட் காளையார் கோயில அவங்க 1780 வந்து மீட்டெடுக்காங்க. 1780 காளையார் கோயில வந்து மீட்டெடுக்காங்க. சிவகங்கை வந்து விஜயதசமி நாள்ல தான் சிவகங்கை கோட்டையோட கதை வந்து திறக்கும் அப்படிங்கிற காரணத்தால பெண் படை பிரிவுல வந்து குயிலி வந்து மாறுவேடத்துல வந்து குயிலி வந்து என்ட்ரி ஆகிறாங்க. தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கை வந்து அழிச்சதுல குயிலி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்காங்க. இதுக்கு இடையில வந்து இவங்க போருக்கு போறதுக்கு முன்னாடி உடையாள் அப்படிங்கிற ஆடு மேய்க்கிற பெண் வந்து குயிலியை பத்தி உளவு செய்தி தராத காரணத்தால ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நடுக்கலும் பெற்றிருப்பாங்க. நமக்கு +1 ஹிஸ்டரியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உடையாள் அப்படிங்கிறது வந்து வேலுநாச்சியார் அவர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட அவங்களும் ஒரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குயிலி அப்படிங்கிறவங்க உடையாள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஆங்கிலேயரின் ஒரு ஆயுத கடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னைத்தானே அழித்துக் கொண்டவர். மேலும் உளவாளி அவரால் தத்தெடுக்கப்பட்டு நாச்சியாரின் படையிலிருந்து இன்னொரு உளவாளி தான் இந்த உடையாள். நாச்சியார் படையிலிருந்து இன்னொரு உளவாளி தான் இந்த உடையாள். நாச்சியார் அவர்களால் வேலு நாச்சியார் அவர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள் அப்படின்னு இந்த உடையாள் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது 1780 வந்து சிவகங்கை வந்து மீட்டெடுக்கிறாங்க. 83 இன்னொரு முறை வந்து ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது படையெடுத்து வந்திருப்பாங்க. மருது சகோதரர்களோட ஒரு முயற்சியின் காரணமாக முறியடிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து 1790 வேங்கன் பெரிய தேவன் 1790 வேங்கன் பெரிய தேவனுக்கும் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் வெள்ளச்சி நாச்சியார் யாருன்னா வேலுநாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் வேங்கன் பெரிய தேவனுக்கும் வந்து திருமணம் நடந்திருக்கும். மர்மமான முறையில் இந்த வெள்ளச்சி நாச்சியார் வந்து 1790 இறந்திருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு 1796 நோய்வாய்ப்பட்டு வந்து வேலுநாச்சியார் அவர்கள் வந்து இறந்திருப்பாங்க.